மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். தமிழ்நாட்டுடைய 2 மூத்த அரசியல் தலைவர்கள் வைகோ மற்றும் ராமதாஸ் இருவருமே உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு ஏற்கனவே ஆஞ்சியோ அறுவை சிகிச்சை முடிந்திருக்கிறது. நிறைய பேர் போய் பார்த்திருக்கிறார்களா? இன்னும் சொல்லப்போனால் ராமதாஸ் தொடர்ச்சியாக மிசித்துக் கொண்டிருந்த அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவருமே கூட போய் பார்த்திருக்கிறார். அதே போல வைகோவுமே உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 பேருமே பார்த்திருக்கிறார். எனவே ஒரு தமிழ்நாட்டுடைய மிக மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய 2 பேருமே உடல்நலம் மீண்டு வர வேண்டும் என்கிற விருப்பத்தை பதிவு செய்துவிட்டு ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். நம்ம 2 நாளைக்கு முன்னாலதான் பேசிக்கிட்டு இருந்தோம். நாட்டில் பல பிரச்சனைகள், பல பரபரப்பு போய்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பொதுவாக இந்த மார்க்கெட்ல உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் புதுசா ஒரு செட்டு வந்துட்டாங்க, அடுத்தடுத்து வர்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள இயல்பா ஒரு பதற்றம் வர ஆரம்பிக்கும். நம்மள மறந்துடுவாங்களோ, நம்ம தானே ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தோம், புதுசா ஆளுங்க வந்துட்டாங்க, புதுசா கதை சொல்றாங்க. இது ஈவன் நடிகர்களா இருக்கட்டும் அல்லது இயக்குநர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு பதற்றம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை எங்களை நிரூபிக்கிறதுக்காக கவன ஈர்ப்புக்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த என்டர்டெயினராக இருந்தவர் ஆளுநர் ஆர்.என். ரவி. அதுக்கப்புறம் ஆளுநர் ஆர்.என். ரவி, அண்ணாமலை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அண்ணாமலை, சீமானு, கடைசியில் விஜய் வரைக்கும் வந்ததுக்கு பிறகு தன்னை மறந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்பப்போ அட்டென்ஷன் சீக்கிங்கை போடுவது அப்படிங்கிறது அவருடைய பழக்கம். அப்படிதான் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச என்னமோ ஒரு விழா, ஏதோ வள்ளலார் பிறந்த ஒரு சம்பந்தமே இல்லை. நான் போறப்பெல்லாம் பார்க்குறேன், அங்கங்க தமிழ்நாடு போராடும் எழுதி வச்சிருக்காங்க. என்னமே இவர் தமிழை அப்படியே தலைகீழா படிச்சவர் மாதிரியும், இவன் தமிழ்நாடு போராடுங்கிறது, இவர் இன்னைக்கு தமிழை படிக்க தெரிஞ்சாதானே தமிழ் படிச்சிருப்பாரு. தமிழ்நாடு போராடும்னு சொல்றாங்க. தமிழ்நாடு யாருக்கு எதிராக போராடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரிய கேள்வியை அவர் கேட்டிருக்கார். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுமே கடுமையான பதில்களை சொல்லியிருக்கார். யாரெல்லாம் தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டை ஒடுக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் தமிழ்நாட்டின் மீது பாரபட்சம் காட்ட நினைக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு மதவாத கல்விக் கொள்கையை திணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்களுக்கு எதிராகத்தான் தமிழ்நாடு போராடும் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான பதிலையுமே அவர் முன்வைத்திருக்கிறார். நம்ம 2 நாளைக்கு முன்னால கூட சொன்ன அதாவது தமிழ்நாட்டில் தான் ஏதோ தீண்டாமையெல்லாம் இருக்கிற மாதிரியும், அவர் வாழ்ந்த பீகார்லாம் எல்லாருமே சாதி மத பேதமற்று ஒருத்தர் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து வாழ்வது போலவும் தீண்டாமை இல்லாத மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. இது முழுக்க அவருடைய அட்டென்ஷன் சேக்கிங் தான் சொன்னோம். இப்போ மறுபடியும் அது நிறுவனமாகி இருக்காரு. திருப்பி அவர் இதுக்கு வர பார்க்கிறார், அந்த லைவ் லைட்ல வர பார்க்கிறார். மறுபடியும் ஊடகத்துடைய வெளிச்சம் தனக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத அவர் விரும்புகிறார். ஏற்கனவே அவர் நல்லா கொட்டு வாங்கி நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கி உட்கார்ந்துருக்காரு. இப்போ கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருந்தது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அத்தனை பேருமே ஏடிஎம்கே பிஜேபி தவிர மற்ற கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே, அது பாட்டாளி கட்சியிலிருந்து பலருமே அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள், கலைஞர் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் சொல்லி. அதை ஏற்று தமிழ்நாடு அரசு கும்பகோணத்திலே கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான ஒரு மசோதாவை நிறைவேற்றி விட்டார்கள். அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க இக்கு சரியில்லை, இங்க இச்சு சரியில்லைன்னு சொல்லி கையெழுத்துப்படாமல் வைத்ததோடு மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அது என்னன்னா சீக்கிரமா அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தலையில குட்டி இருப்பதனால் அது சீக்கிரம் அனுப்பிச்சிருக்காரு. அதற்கு எதிராகவுமே நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு சென்றிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை ஆளுநர் சொல்லியிருக்கார். அதுக்கு ஸ்டாலின் அவர்களுமே ஒரு தகுந்த பதிலடியை கொடுத்திருக்கிறார். அவரோட அந்த பேச்சு, அதுக்கு முதலமைச்சரோட பதில், அதுதான் இன்னைக்கு பல நாளிதழ்களில் முதல் பக்கத்திலேயே வந்துருந்துச்சு, பெரிய செய்தியா. ஆக்சுவலாக பல பேருக்கு தமிழ்நாட்டில் அவங்க வேலையை பார்த்துருக்க சூழல்ல இது எதுக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னு டவுட் இருந்திருக்கும். அதுக்கு ஒரு வாய்ப்பா அவர் கேட்டு அதுக்கு பதில் சொல்லி சேனல்கள் எல்லாம் பெரிய பட்டியல் போட்டிருந்தார் முதலமைச்சர். இது வரைக்கும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கீழடியில் ஆரம்பிச்சு நிதி ஒதுக்கீடுல இருந்து பட்ஜெட்ல இருந்து சிறப்பு திட்டங்கள் எதுவுமே ஒதுக்கலன்னு ஆரம்பிச்சு இப்ப நீங்க சொன்ன மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போனது வரைக்குமே எல்லாத்தையும் பட்டியலிட்டு, உங்களுக்கு எதிராக நீங்க பேசுற பாஜகவுக்கு எதிராக தான் தமிழ்நாடு போராடும், இதெல்லாம் தான் இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்ட்டு விலாவரியா சொல்லியிருந்தாரு. அந்த இவர் திமுகவை எதிர்க்கிறது, பாஜகவுக்கு ஒரு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு ஒன்றிய அரசோட ஊதுகுழலா இங்க செயல்படுறது அப்படிங்கிற வேலையை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது ஒரே நிகழ்ச்சியிலேயே இதையும் பேசி அதையும் பேசி அம்பலப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. இந்த வள்ளலார் பிறந்த நாள்ல வள்ளலார் பிறந்த நாள தமிழ்நாடு அரசு தனிப்பெரும்
தனிப்பெருங்கருணை நாள் அப்படின்ட்டு அறிவிச்சு ஆண்டாண்டு கொண்டாடி இருக்காங்க. ஆன்மீகவாதியா இருந்தாலுமே வந்து அவரு மதங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமைகளை, உயர்வு தாழ்வுகளை போக்கணுங்கிறதுக்காக குரல் கொடுத்து வாழ்ந்தவர். அந்த அவரோட பிறந்த நாள்ல போய் வந்து வாழும் வள்ளலாரா இருக்காரு மோடி வந்து வள்ளலாரோட சமரச சன்மார்க்கத்தை தான் வந்து பின்பற்றிட்டு இருக்காரு. இவரு போய் அவர் கிச்சன்ல போய் பார்த்து என்னெல்லாம் சாப்பிடுறாரு, என்னெல்லாம் பேசுறாரு போறாருங்கிற மாதிரி வந்து அவருக்கு ஜால்ரா அடிக்கிற வேலையும் வந்து வள்ளலார சிறுமிப்படுத்துற வேலையிலையும் ஈடுபட்டார் அவர் பிறந்த நாள்ல. அதோடு வள்ளலார் வந்து மதமானம் போய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர். சாதியிலே, மதங்களிலே, சாத்திரங்களிலே இதெல்லாம் வந்து சிக்கி வந்து அல்லலுற்று அலைய வேண்டாம் என்று சொன்னவர் வள்ளலார். இவர் வந்து முழுக்க முழுக்க மதம் சார்ந்த அரசியலை பத்தி மட்டும் பேசுறது மட்டுமே வேலையாக வைத்திருக்கக்கூடியவர். சந்திராயன் கொண்டு போய் இறங்கின இடத்துல கூட அங்க வந்து சிவசக்தியின் பெயர் வைக்கக்கூடியவர். தேர்தல் பிரச்சாரங்களை முழுக்க முழுக்க சிறுபான்மையின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து அனல் போல கக்கக்கூடியவர் நரேந்திர மோடி. அப்படிப்பட்ட நரேந்திர மோடியும் வள்ளலாரையும் போய் கம்பேர் பண்ணுங்கிறது, அதான் அவர் ஏற்கனவே திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் சரியில்லைன்ட்டாரு, திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ், இப்போ அடுத்து வந்து வள்ளலாரையும் வந்து கை வைக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க. எதுக்கு எதிராக தமிழ்நாடு போராடணும்னா இந்த மாதிரியான சில்லறைத்தனமான வேலைகள் இருக்கு இல்லையா, இதற்கு எதிராகத்தான் தமிழ்நாடு போராடுகிறது. சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, ஐயா உங்க கண்ணாடியை பார்த்துக்குங்க, அது உங்க கண்ணாடி உங்க முகம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவருடைய பிரச்சாரத்தில் வந்து 41 பேர் மரணமடைந்து 10 நாட்களை கடந்து விட்டது. இன்னமுமே வந்து அதனுடைய பாதிப்புகள், சலசலப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருபுறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து தாவேக்கா பிரச்சாரத்தினால் ஏற்பட்ட ஒரு நெருக்கடி வந்து தாவேக்காக்கு ஒரு பக்கம் நெருக்கடி இருந்தாலும் மற்ற கட்சிகளுக்குமே இருக்கிறது. இப்ப என்னன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்துக்கு, ரோடு ஷோவுக்குமே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் வந்து அனுமதி கேட்ட இடம்ங்கிறது மாநில நெடுஞ்சாலைகள் இருக்கிறது அப்படிங்கிறத அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. பிரேமலதாவுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வந்து தமிழ்நாடு அரசு வந்து விரிவான பாதுகாப்பு ஏற்படுவதற்கான விரிவான ஒரு நெறிமுறை முறைகளை வந்து ஏற்படுத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இவ்வளவு பேர் தான் வந்து அங்க கூடுவாங்கன்னா அவ்வளவு பேர் தான் கூடுவாங்க, அதுக்கு மேல வந்து வரக்கூடியவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்படுவார்கள். அது போல ஒரு எக்ஸிட் வந்து அவர்கள் வெளியேறுவதற்கான தனியான ஒரு பாதைகள் அமைக்கப்படும். அப்புறமேல உணவு, தண்ணீர் இதெல்லாம் வந்து ஏற்பாடு செய்யப்படும். அதிகபட்சம் ஒரு மணி நேரம் வந்து தாமதமாக வரலாம், அதுக்கு மேல வந்தா கூட்டத்தை ரத்து பண்ணிடுவாங்க மாதிரியான விதிமுறைகள்லாம் வைக்க போறாங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய் செஞ்ச அட்ராசிட்டினால, ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வந்து பிரச்சாரங்கள், ரோடு ஷோ எல்லாமே நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது வரைக்கும் பெருசா எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. அனுமதி கொடுக்கணுங்கிறத தாண்டி நீதிமன்றத்துக்கு போறாங்க, இப்படிதான் வந்திருக்கிறத தவிர இப்படி வந்து விஜய் மாதிரி எந்த விதமான அசம்பாவங்களும் நடந்ததில்லை. 10 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னமும் வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை, அனுதாபத்தை தெரிவிக்கவில்லை. இப்ப என்னன்னா வந்து தகவல்களாக வருது, எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. அவர் வந்து எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் வீடியோ காலில் பேச போறாரு, அப்புறமே வந்து போலீஸ்ட்டு அனுமதி வாங்கி கரூருக்கு போகிறாரு, இப்படி எல்லாம் தகவல்கள் வருகின்றன. அப்புறம் அவங்களுக்கு வந்து இரங்கல் கூட்டம் நடத்த போறாங்க. ஏன்னா வந்து அந்த இதை வேற கொடுக்கணும், நிவாரணத்தை வேற கொடுக்கணுங்கிறனால நேரில் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரங்கல் கூட்டமே வந்து இறந்த 10 நாளைக்கு பிறகு இரங்கல் கூட்டம் நடத்துவது. சரி, வீடியோ கால் பேசுறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது, அதுக்கு வந்து பேசுறதுக்கு அதுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு வீடியோ கால் பேச போகிறாருங்கிற பல தகவல்கள் வந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதற்கிடையில பார்த்தோம்னா இந்த சலசலப்புகள் வந்து கூட்டணி மாறுவதற்கு அல்லது கூட்டணி சேர்வதற்கு அச்சாரமாக இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்கிறது. டிடிவி தினகரன் வந்து தமிழ்நாடு அரசு செய்தது சரிதான், விஜய் தான் பொறுப்பற்ற தன்மைகளை வந்து நடந்து கொண்டிருக்கிறார், விஜயை கைது செய்யாமல் இருப்பது முதல்வருடைய நிதானத்தை காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து வைத்திருந்தார். உடனே அதிமுக வந்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள்லாம் பாத்தீங்களா இவங்க வந்து திமுக கூட்டணிக்கு போறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வைத்திருந்தார்கள். தினகரன் என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு விமர்சனத்தை தாங்க முன் வச்சிருக்கிறேன், விஜய் மேல பொறுப்பு இல்லாம இருக்காருன்னு சொல்லியிருக்கேன், உடனே திமுக கூட்டணி போவான்னு சொன்னா என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியுமே அவர் வந்து கேட்டிருக்கார். அதுலயும் இன்னொன்னு என்ன தெளிவா சொல்லியிருக்காருன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியை தோற்கடிப்போம், துரோகத்தை வீழ்த்துவோம் என்பதை இந்த தேர்தலினுடைய ஸ்லோகனாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே அவர் சொல்லியிருக்கார். பிரேமலதா வந்து எந்த பக்கம் பேசுறாங்கன்னு யாருக்குமே தெரியாம வந்து தமிழ்நாடு அரசும் தப்பு தான் பண்ணிருக்கு, விஜயும் தப்பு தான் பண்ணிருக்கு, விஜய் வந்து உடனடியாக வந்து தாமதமாக கூட்டத்துக்கு வந்ததுதான் தப்பு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை விட்டதுதான் தப்பு, இப்படி எல்லா பக்கமும் பேசுறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஆசிரியர் விஜய் பக்கம் போறதா, இந்த பக்கம் போறதா, எந்த பக்கம் போறதுங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க பாக்குறோம். இன்னொன்னு வந்து அமித்ஷா நேரடியாக விஜயிடம் பேசினார் அப்படிங்கிற தகவலுமே வந்து ஒரு முன்னணி வார இதழுமே வந்து வெளியிட்டு இருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆதவர்ஜனா இப்போ டேராடூன் போனவர் தான், அதுக்கப்புறம் இந்த கருத்தையுமே காணா, ராஜ்மோகனை காணா, புஷி ஆனந்த் வந்து மேல்முறையீடு செய்ய போவதாக தகவல், எல்லாமே வந்து தகவல்களாக மட்டும் செவிவெளி செய்திகளாகவே இருக்கிறத தவிர அதிகாரப்பூர்வமா இதுதான் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வந்து இப்ப இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முதல் நடவடிக்கையாக வந்து அந்த பிரச்சார வாகனம், விஜயனுடைய பிரச்சார வாகனம் வந்து அந்த விபத்தை ஏற்படுத்தியதற்காக அந்த பிரச்சார வாகனத்துடைய டிரைவர்
மற்றும் வந்து அந்த வேணும்னே வந்து மோதிய 2 அந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து பயணித்து வந்தவர்கள் அவர்கள் மீதுமே வழக்கு பதிந்திருக்கிறார்கள். அந்த டிரைவரை வந்து கைது செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது, பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜயை பற்றின தகவலுங்கிறது கடந்த 10 நாளாகவே வந்து 10 நாளாக அவர் போய் பனையூரில் போய் பதுங்கிட்டாரு. வெளியில் வரவே இல்லை, மூஞ்சியை கூட காட்டலை. நடுவில் ஒரு 4.5 நிமிஷம் வீடியோ, அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் ஷூட்டிங்க்கு செலவு பண்ணியிருப்பாரு. அது தவிர அவர் 10 நாளாக அவரோட சொந்த வேலைகளை பார்த்துட்டு பனையூர்லேயும் ஒரே ஒரு முறை பட்டினப்பாக்கம் வந்து ஜாலியாக இருந்துட்டாரு. ஆனால் அவர் கரூர்லேருந்து கிளம்புன ஆரம்பித்து இப்போ வரைக்குமே வந்து அவர் ஏதோ பிஸியாக இருக்கிற மாதிரி, ரூமில் வந்து எந்நேரமும் அங்கிட்டு நடந்துக்கிட்டு அதிகாரிகளோட ஆலோசனை நடத்துகிற மாதிரி அப்படின்ட்டு இந்த மீடியாக்கள் சேர்ந்து கோடி மீடியாவாக இருந்துச்சு. இப்போ கோடி மீடியா வந்து அதை வந்து தாவேக்காவுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவர் வந்து கரூர்லேருந்து திருச்சி வரும்போதே நடுவில் வந்து ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணார் அனுமதிக்காக. தமிழ்நாடு அரசு தான் அனுமதி தரல, அதனால தான் கோபமாக சென்னைக்கு வந்துட்டாரு அப்படின்றதுல ஆரம்பித்து, அதுவும் ஒரு பொய். அந்த பொய்யில் ஆரம்பித்து அடுத்த நாள் வந்து அவர் வீட்டு வாசலில் கேமராலாம் ஆன்லேயே தான் இருக்குது, லைவ்லலாம் போயிட்டுருக்கு. ஆனால் யாருமே உள்ளே போகல. ஆனாலுமே வந்து உள்ளே வந்து தாவேக்கா நிர்வாகிகளுடன் ஆலோசனை அப்படின்ட்டு போட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மீடியாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தகவல் வருதுன்னா தகவல்னு போடுவாங்க. ஆனால் அந்த தகவல்ங்கிறது கூட இல்லாமல் ஆலோசனையில் விஜய் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்றது. அதுக்கப்புறம் யாரும் தான் உள்ள போலையே, அப்படி யாரு கூட ஆலோசனை பண்ணாருனாக்கா போனில் ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்படின்னு போறது. இப்போ வந்து கோர்ட்ல வந்து அனுமதி கேட்டிருக்காரு. அதாவது வந்து எவ்வளவு முட்டு கொடுக்கணுமோ விஜய்க்கு அவ்வளவு முட்டு கொடுக்குற வேலைகளையும் மீடியாக்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் கோர்ட்லயும் விசாரணை வந்துச்சு. இப்படியான எந்த மனுவுமே வந்து அவர் தாக்கல் பண்ணல, அவருக்கு அந்த ஐடியாவே கிடையாது, கரூர் போறதுக்கான ஐடியாவேங்கிறது அம்பலப்பட்டுச்சு. இப்போ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்காங்க கரூர் போறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சும்மா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அவர் ஒரு பிஸியா காட்டுற வேலையை மீடியா வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அவர் வந்து பணம் என்னங்க பணம் அப்படின்னு பேசினாரு. இன்னும் எல்லாரும் போய் ஆறுதல் சொல்லியாச்சு. இன்னைக்கு கமல் போயிருக்காரு, நேரம் நம்ம பேசிட்டு இருக்க நேரம் அவர் கரூர்ல இருக்காரு. அவர் போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அரசு அறிவிச்சப்ப உதவித்தொகையெல்லாம் போய் அவங்கள்ட்ட சேர்ந்துருச்சு. ஆனா இவர் அறிவிச்ச அந்த 20 லட்ச ரூபாங்கிறது, அதுவே வந்து 20 லட்ச ரூபாங்கிறது சொற்ப தொகை. விஜயை பொறுத்த விஜய் வந்து கூடுதலா கொடுக்கணும் அப்படின்னு தான் பல கட்சிகளோட கோரிக்கை. அந்த பணமே இன்னும் போய் கொடுக்கல. இந்த நேரத்தில் வந்து ஜாமீன் மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. புசியானந்தும் 3 ஆதவர்ஜனா, புசியானந்த், நிர்மல்குமார் 3 பேருக்கும் அது இன்னைக்கோ நாளைக்கோ விசாரணைக்கு வரும். இதுக்கு நடுவில் வந்து இந்த கரூர் மாவட்ட செயலாளர் ஆல்ரெடி சிறையில் இருக்காரு. நாமக்கல் மாவட்ட செயலாளரையும் கைது செய்யற வேலைகள்ல இறங்கியிருக்காங்க. அவங்களுக்காக கட்சி சார்பா ஒரு ஆறுதல் வார்த்தை, அவங்களுக்கு ஜாமீன் மனுக்காக அப்ளை பண்றது, தாவேக்காட வழக்கறிஞர்கள் போய் அவங்கள மீட் பண்றது அப்படிங்கிறது எதுவுமே பண்ணல. அவங்க மனைவி வந்து அவங்கள கணவரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ தொண்டர்களை கைவிட்டுட்டாரு விஜய் அப்படிங்கிறத தாண்டி நிர்வாகிகள் ஆக்சுவலாக இவர் கரூர்ல வந்து அவரு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவர் சொந்த காசை போட்டு அந்த கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து டீட்டெயிலாக ஆர்டிகல்லாம் வந்துச்சு. அவர் சொந்த பணம் கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காருன்ட்டு. அப்படி தன்னோட மாவட்ட செயலாளரையே வந்து விஜய் கைவிட்டுட்டாரு. அவர் வந்து சிறையில் இருக்காரு. ஜாமீன் மனு அவருக்காக அப்ளை பண்ணணும், சட்ட உதவிகள் செய்யணுங்கிற எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம தான் அந்த கட்சியே இயங்கிட்டு இருக்கு. இல்ல உண்மையிலே வந்து உங்களுக்கு தான் அதுல புரிதல் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்கா வழக்கறிஞருடைய வேலைங்கிறது இது கிடையாது. இவங்க வந்து வழக்குல சிக்கியிருக்காங்கன்னா அவங்கள போய் ஜாமீன் எடுக்கிறது, அவங்களுக்காக வாதாடுவதுங்கிறது கிடையாது. தாவேக்கா வழக்கறிஞர்களுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமாக அவருடைய செயல்பாடு என்ன என்பது புஷி ஆனந்த் வந்து ஒரு மேடையிலேயே சொன்னாரு, விஜயை வச்சுட்டே சொன்னார். என்னன்னா வந்து அந்த விஜயனுடைய உருவம் குறித்த பலூன் வந்து பறந்து போயிருச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு ஒருத்தர். பலூன் தானே காணா போச்சு, இட்டுக்குன்னு வர்றேன், இதுக்கேனா நீ வருத்தப்படுறேன்னு புஷி ஆனந்த் கேட்டப்ப வந்து அவர் சொல்லிருக்காரு, இல்லனே சாதாரண பலூன்னா பரவாயில்ல, தளபதி படம் போட்ட பலூன் பறந்துருச்சுனே அப்படிங்குமா. இதுக்கு தாண்டா வந்து நம்முடைய வழக்கறிஞர் இருக்கு. போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா பலூனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு தான் கேஸ் போட்டு வாதாடுவதற்கு தான் தாவேக்கா வழக்கறிஞர் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு கொள்கை விருதியோட தெளிவோட அவர் இவ்வளவு விலாவாரியா சொன்னதுக்கு பிறகும் இவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை பலூன் வந்து மீட்டெடுப்பது. நீங்க மாவட்ட செயலாளர் அவர் வந்து 10 லட்சம் செலவு பண்ணிட்டாரு, ஜெயில இருக்காரு. இதுவா ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனை. எது முக்கியமான பிரச்சனை என்பது தாவேக்கா வழக்கறிஞர் இன்னைக்கு தெரியும். அது வந்து உங்களுக்கு தான் தெரியல அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஆழ்ந்த வருத்தத்துக்கும் ஒரு கண்டனத்துக்கும் உரியது. இவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு அனுமதி கேட்கிறாரு, கரூருக்கு போறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அனுமதி கேட்கிறாரு, ஐநா சபை வரைக்கும் போய் அனுமதி கேட்பான்னு சொல்லி பரப்பி விடுவாங்க போல இருக்கு. இன்னொரு வந்து என்னன்னா, இப்ப தொடர்ச்சியாக என்னன்னா அவர் பாஜகவோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதே மாதிரி வந்து அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை மட்டுமே எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை வந்து இருக்கிறது நம்ம ஊர்ல. அந்த பத்திரிகையில வந்து எத்தனை தொகுதி யாருக்கு ஒதுக்கிட்டாங்கலாம் போட்டப்ப அது தாவே கலந்து மறுத்து ஒரு அறிக்கை வந்தது. அப்பெல்லாம் நடக்கவே இல்லைன்னு. ஆனா இப்ப பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் வந்ததுக்கு பிறகு அது குறித்து எந்த விதமான மறுப்பு அறிக்கையுமே வரல. அதாவது எருவு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி தான் தாவேக்கா இப்ப இருக்குது.
யாரு வந்து திட்டினாலும் சரி, யார் பாராட்டினாலும் சரி, தாவேக்காவுக்கு ஆதரவா யாராவது பேசினாலும் ஒரு பத்திரிகையாளர் பேசுறது உண்மையிலேயே அதிர்ச்சி. என்னன்னா வந்து டிஎஸ்பி போய் கேட்கிறாரு விஜய்கிட்ட வந்து, இந்த மாதிரி நான் டிஎஸ்பி சொன்னாலும் விஜய் கேட்பாரா அப்படிங்க. இப்ப வேற யார் சொல்லுவாங்க? ஜனாதிபதி சொல்லணுமா? வந்து அந்த ஊர்ல வந்து அவர் டிஎஸ்பி தான் பொறுப்பு. அவர் என்ன விஜய் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலரா கூட இல்லை, கட்சி ஆரம்பிச்சு தலைவரா இருக்காரு, அவ்வளவுதானே தவிர அவரை பார்க்க மக்கள் வராங்க தவிர வந்து அரசனுடைய பிரதிநிதி கூட கிடையாது. அவர்கிட்ட டிஎஸ்பி பேசுறாருன்னா உடனே டிஎஸ்பி எல்லாம் பேசினா அவரு கேட்க மாட்டாரா? வந்து என்ன ஒரு அநியாயம்! வந்து இப்படி விஜய்க்கு ஆதரவாக பேசினாலும் கூட அது குறித்து கூட கருத்து சொல்லாமல் வந்து அப்படியே வந்து ஒரு அந்த அவர் சொன்னார் இல்லையா, வந்து இந்த செத்த பணத்தை வந்து செத்த மிருகத்தை வந்து சிங்க வேட்டையாடாது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு மிருகம், செத்த மிருகம் மாதிரி தான் வந்து தாவேக்காக சேப் பண்ணிக்கான நிலைமையா இருக்குது. அந்த அந்த பத்திரிகையாளர் வந்து டிஎஸ்பி சொன்னாலும் கேட்க மாட்டாருன்ட்டு சீஃப் செக்ரட்டரி வந்து கால் பண்ணியிருக்கணும். அவர் கால் பண்ணாதான் அந்த இஷ்யூவோட வீரியம் புரியும் அப்படின்ட்டுலாம் முட்டு கொடுத்து, அதாவது கரூர் வர்ற வழியில ஒரு பிரச்சனை, அவர் ரோட்ல நிப்பாரு, சீஃப் செக்ரட்டரி வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படிங்கிறது தெரியல. வந்து அப்படி முட்டு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து நீதிபதி செந்தில்குமார் அவர் தான் சென்னையில வந்து தாவேக்காவோட வழக்கை விசாரிச்சு பல அதிரடி கேள்விகளை கேட்டவர். அவரையுமே விமர்சிச்சாங்க. தாவேக்கா தொண்டர்கள்லாம் வந்து என்ன இன்ஸ்டால ஒரு 1000 ஃபாலோவர் கூட கிடையாது, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணுமா அப்படின்லாம் நம்ம சைட்ல நீதிபதி இல்லையான்னு எழுதிருக்கா அப்படின்னு விசாரிச்சு அதுல ஒரு 3 பேரை கைது செஞ்சும் வச்சுட்டாங்க. நீதிபதியை விமர்சிச்சான்னு சொல்லி அவரு இன்னைக்கு வந்து வேற ஒரு வழக்கு அதை விசாரிக்கும் போது சொல்லியிருக்காரு. நீதிபதி ரங்கராஜ் மனைவி அதுக்குள்ள போவேனான்ட்டு வேற ஒரு வழக்குன்னு அந்த வழக்குல வந்து சொல்லியிருக்காரு. நீதிபதியாவே விமர்சிக்கிறாங்க, சமூகம் ரொம்ப கெட்டு போச்சுன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நாட்டையே அதிர்ச்சி அடைய வைத்த ஒரு செய்தி என்பது மத்திய பிரதேசத்தில் 14 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதற்கு காரணமாக இருந்தது ஒரு இருமல் மருந்து, கோல்ட்ரிப் என்கிற அந்த இருமல் மருந்து. என்னன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து குழந்தைகளுடைய மரணம் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. இது வந்து செப்டம்பர் 2ஆம் தேதியே இது ஆரம்பித்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்ப என்னன்னா வந்து ஒரு இடைவெளி விட்டு அந்த மரணம் நடக்கிறப்ப பெருசா தெரியல. அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக மரணம் நடக்கிறப்பதான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு விசாரிக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா, டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட இருமல் மருந்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படிங்கிற பிறகுதான் வந்து இதுலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை அதற்கப்புறம் தான் விழித்திருக்கிறார்கள். ஆனால் என்னன்னா வந்து அந்த குழந்தைகள் இறந்தது என்னதான் இருந்தாலும் குழந்தைகள்ங்கிறனால அந்த குழந்தைகள் வந்து பிரேத பரிசோதனை செய்வதற்கு அந்த பெற்றோர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல. கடைசியா ஒரு குழந்தைகளுடைய சிறுநீரை எடுத்து பரிசோதனை செய்ததுல வந்து இருமல் மருந்து தான் காரணம் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் வந்து மத்திய பிரதேச அரசு விழித்துக் கொண்டது. மத்திய பிரதேசத்தில் மட்டும் இல்ல, பீகார்ல ஆரம்பித்து பல மாநிலங்களில் வந்து குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதுல வந்து உண்மையிலே நம்ம வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த மருந்தை கண்டுபிடிச்ச கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கிறது, காஞ்சிபுரத்துல இருக்கிறது, ஸ்ரேசன் பார்மா அப்படிங்கிற நிறுவனம் வந்து இருக்கிறது. உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து செயல்பட்டு அந்த நிறுவனத்தை வந்து சீல் வச்சுட்டு அந்த மருந்துகளுமே கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல்களுமே வந்திருக்கிறது. அந்த மருந்தை வந்து இனிமேல் எங்கேயுமே இந்தியா முழுக்க எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தகவல்களுமே வந்து சுகாதாரத்துறை அமைச்சகத்திடம் வந்து வந்திருக்கிறது. உண்மையில ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா வந்து குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துல இந்த மாதிரியான நச்சுப் பொருட்கள் இருப்பது, அது குழந்தைகளுடைய உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடியதாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடுமையான கண்டனத்துக்குரியது, ஆழ்ந்த வருத்தத்துக்குரியது. இந்த மருந்து நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இதற்கு காரணமானவர்கள் கடுமையான சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம வலியுறுத்துகிறோம். பல மாநிலங்கள்ல அந்த மருந்தை வந்து தடை செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த மருத்துவர், கைதான மருத்துவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த மருந்தை தான் நான் வந்து கடந்த 10 வருஷமா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு இருக்கேன், திடீர்னு இப்ப என்ன பிரச்சனைங்கிறது தெரியல அப்படின்ட்டு அவரோட வாக்குமூலத்துல பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ இருமல் மருந்துங்கிறது அதை நம்ம ஒரே ஃபார்முலா தான், அது எல்லா கம்பெனிகளுமே வந்து அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி செய்வாங்க. இந்த கோல்ட்ரிங்கிற மருந்தும் நீண்ட பல ஆண்டுகளா வந்து விற்பனையில இருந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா என்ன அதுல பிரச்சனையா இல்ல அந்த குறிப்பிட்ட பேட்ச் ரெடி ஆகி போனதுல பிரச்சனையாங்கிறது விசாரணையில தான் தெரிய வரும். ஓகே, கடைசியாக ஒரு செய்தி. தலைமை நீதிபதி PR கவாய் அவர் மீது வந்து ஒரு வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய காலணிகளை வீசியிருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருக்கின்றன. அவர் யாரு, என்ன பேக்ரவுண்டு, எதற்காக அதை செய்தார் அப்படிங்கிற தகவல்களை கண்டிப்பா அதை பத்தி நம்ம நாளைக்கு விரிவாக பேசுவோம். ஆனால் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அது ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர், பௌத்தத்தை கடைபிடிக்கக்கூடியவர், அவர் மீது காலணியை வீசி இருப்பது என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அது என்ன காரணமா கூட இருக்கட்டும், நியாயமான காரணமா கூட இருக்கட்டும், ஆனால் அப்படி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு மிக முக்கியமான பொறுப்புக்கு வருகிற பொழுது இப்படியான ஒரு மனநிலையோடு வந்து ஒருத்தர் நடந்துக்கிறதுங்கிறது கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது. நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்கிறோம். தொடர்ந்து பல்வேறுபட்ட செய்திகளை விரிவாக உரையாடவும் விவாதிக்கவும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலை தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.